அவ எதிர்காலமே இதுல அடங்கியிருக்கு. புது ஸ்பான்சர்ஷிப் விஷயமா தாரணி கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. சரிங்க கோச். எங்க வீட்டு பொண்ணு மேல இவ்வளோ அக்கறைப்பட்டு கேட்குறீங்க, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் மூலமான்னு வேற சொல்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை கோச். நான் தாரணி கிட்ட பேசி அவளை நான் ப்ராக்டிஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நல்லதுப்பா. சரிங்க கோச், நான் வரேன். சரி. வாங்க ஹாசினி. முத்து சரின்னு சொல்லிட்டாருமா? ஆமா கோச், நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப நன்றி கோச். எனக்காக இந்த உதவியை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குமா நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க? ஆக்சுவலா தாரணி என் டீம் பிளேயர். அவ பெரிய ஆளா வரணும்னு அவங்க வீட்ல எப்படி ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இல்ல. அவளுக்கு ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு யாரும் பெரிய மனுஷங்களை தெரியாது. ஆனா நீங்க அவ எதிர்காலத்தை யோசிச்சு மறுபடியும் இப்படி ஒரு ஹெல்ப் பண்றீங்க. நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன், அவ்வளவுதான். இதுக்காக நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகேங்க, உங்க ஆசைப்படி தாரணி மறுபடியும் பிராக்டிஸ்க்கு வரப்போறா. இன்னும் ஒரு மாசத்துல நேஷனல் லெவல் காம்படிஷன் இருக்கு. இதுல உங்க மூலமா ஏற்பாடு பண்ற ஸ்பான்சர்ஷிப்பை வச்சு அந்த காம்படிஷன்ல நிச்சயம் கலந்துக்குவா. கண்டிப்பா அதுல பெருசா ஷைன் பண்ணுவா. ஆமா கோச், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கோச். ஓகேங்க, எனக்கு கிரவுண்டுக்கு போக டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.